இப்போ வரைக்கும் அந்த பிளாஸ்ட்டை குண்டு வெடிப்புன்னு சொல்லவே இல்லை, கார் பிளாஸ்ட்னு மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா குண்டை பயன்படுத்தாமலேயே ஒரு பெரிய பிளாஸ்டை செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த சம்பவத்தின் மூலம் பயங்கரவாதிகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணமாக இருந்த வண்டி ஓட்டு வந்து டாக்டர் உமர். இந்த ஒயிட் காலர் டெரரிசம் கட்டமைக்கப்படுறதுங்கிறது திடீர்னு இன்னைக்கு வந்தது. இதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. இந்த படித்தவர்கள் பயங்கரவாதிகளாக மாறுவது அப்படிங்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதத்துல ஒரு பகுதியாவே இருக்கு. தனியா வெடிகுண்டுங்கிறத பயன்படுத்தாமல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் ஒரு பெரிய சதி ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இனிமேல் பயங்கரவாதிகளால் ஒன்று நடக்கும் என்றால் பயங்கரவாதிகளுக்கு யார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கிறார்களோ அவர்களையும் பயங்கரவாதிகளாகவே நாங்கள் கருதுவோம். 2011 2025 வரைக்கும் 14 வருஷம் இந்த மாதிரியான ஒன்று நடக்கல. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலால சீனிவாசன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், நேற்றைக்கு டெல்லியில் நடந்த கார் பிளாஸ்ட், ஸோ இதை பற்றின உங்களுடைய வியூஸ். கார் பிளாஸ்ட் அதில் பல விஷயங்கள், கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் இருக்குது. முதல்ல இப்போ வரைக்கும் அந்த பிளாஸ்ட்டை குண்டு வெடிப்புன்னு சொல்லவே இல்லை. எந்த புலனாய்வு அமைப்பும் பாம் பிளாஸ்ட் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணவே இல்லை, கார் பிளாஸ்ட்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்ட்டில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு பாம் பிளாஸ்ட்னால் என்னென்ன இருக்குமோ அதற்கான அம்சங்கள் எதுவும் அதில் இல்லை. ஒரு பயங்கர பாம் பிளாஸ்ட்னா அந்த பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குண்டினுடைய துகள்கள், இல்லாட்டி சிறிய அளவிலான குண்டுகள், அது பல பேருக்கு பட்டு காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி எதுவும் தெரிக்கலை. அதே போல் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்னா அதற்கான வயர்கள் அது இது அதெல்லாம் கிடக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு நிறைய பேரை பலி கொள்ளக்கூடிய ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்ததுன்னா அந்த இடத்துல கிரேட்டர் பள்ளம் உருவாகி இருக்கும். அந்த மாதிரி பள்ளம் உருவாகலை. அதே போல் இந்த மாதிரி நடந்ததுன்னா எந்த பயங்கரவாத அமைப்பு செய்ததோ அது வந்து பொறுப்பேற்கும். அந்த மாதிரி இல்லை. இப்படி பல்வேறு காரணங்களால் அது குண்டு வெடிப்பு அப்படின்னு இப்போ வரைக்கும் புலனாய்வு அமைப்புகளால் சொல்லப்படலாம். கார் வெடிப்பு அப்படின்னு மட்டுமே சொல்லப்படுகிறது. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னாக்க, யார் இந்த காரை ஓட்டிட்டு வந்தா, என்ன ஏது, இந்த காரை பற்றின ஜாதகம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த ஹுண்டாய் i20 அது ஒரு ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற 7674 அப்படிங்கிற நம்பர் பிளேட் கொண்ட ஒரு காரு. அந்த காரை ஓட்டிட்டு வராங்க. இந்த காருக்கு பல பேர் ரொம்ப குறுகின காலத்தில் பல உரிமையாளர்கள் இருந்திருக்காங்க. முதல்ல சல்மான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் நதீம்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அமீர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தாரிக்னு ஒருத்தர் கைமாறி இருக்கு. அந்த தாரிக்டேருந்து டாக்டர் உமர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கைமாறி இருக்கு. இப்போ கடைசியாக இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தது, இந்த பிளாஸ்ட் நடந்தப்போ ஓட்டிட்டு வந்தது உமர் அப்படிங்கிற கூட 2 பேர் இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஒரு யூகம் அப்படின்னா, இந்த உமர் கூட அந்த 2 பேர் மூலமாக டெட்டரேட்டரை யூஸ் பண்ணி அவரை வெடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நமக்கு திட்டவட்டமாக உறுதி செஞ்சுருக்கிறது என்ன அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட்டு திரவம் அமிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இல்லை, ஒரு புது கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடக்கணும்னா அங்கே குண்டு வைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் குண்டை பயன்படுத்தாமலேயே ஒரு பெரிய பிளாஸ்டை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் பயங்கரவாதிகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இது நான் டிடெக்டபிள், அந்த மாதிரி நான் டிடெக்டபிள் அப்படி சொல்லலாம் அது. ஆனால் குண்டுங்கிற ஒரு பெரிய ஒரு பிசிக்கல் மேட்ரே யூஸ் பண்ணாமல், இப்போ அமோனியம் நைட்ரேட்னா அது லிக்விட் ஃபார்ம். இதை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. இனிமேல் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ ஜம்மு காஷ்மீருடைய ஃபார்மர் டிஜிபி வேத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது நிச்சயமா ஜெய்ஷே முகமதுடைய ஹேண்டி ஒர்க்காக இருக்கணும், அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். ஸோ இப்போ வரைக்கும் இதில் பயங்கரவாதிகளுடைய கைவரிசை இருக்கு. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான்ல தங்களுடைய முகாம்களை வைத்து கொண்டு இருக்கிற பயங்கரவாதிகள் சதி திட்டமாக இருக்கலாம். அது இங்க இருக்கிற ஆபரேட்டிவ்ஸ் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு விசாரணை போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் குண்டு வெடிப்புன்னு மட்டும் வகைப்படுத்தப்படவே இல்லை. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணமாக இருந்த வண்டி ஓட்டு டாக்டர் உமர். இந்த டாக்டர் உமருடைய பேரு ஜஸ்ட்
ஒரு 27 28ஆம் தேதி வாக்குல சர்ஃபேஸுக்கு வருது. இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, லாஸ்ட் வீக் ஜம்மு காஷ்மீர்ல பல இடங்கள்ல ஒரு நூதனமான போஸ்டர் ஒட்டப்பட்டு, அந்த போஸ்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா, மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு யாரேனும் தகவல் தந்தார், அவருடைய விசாரணைக்கு யாரேனும் ஒத்துழைப்பு தந்தால் அவர்களை நாங்கள் பரலோகம் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கீழே பேர் போடாமல் பல இடத்துல போஸ்ட். இந்த போஸ்டரை தொடர்ந்து ரொம்ப வேகமாக துரிதமாக விசாரணை நடந்தது. புலனாய்வு அமைப்புகள் அதில் வந்து என்ஐஏ எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தல. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து யூபி சஹரன்பூர் வரைக்கும் போச்சு. சஹரன்பூரில் டாக்டர் அடில் அகமத் அப்படிங்கிறவரை கைது செய்கிறாங்க. அவரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா அவருடைய லாக்கர்லேருந்து AK-47 பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மறைவிடத்துலேருந்து ஒரு 350 கிலோ அளவுக்கு அமோனியம் நைட்ரேட்டை கைப்பற்றுறாங்க. அப்புறம் டைமர் டிவைஸ், இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை அவங்க கைப்பற்றுறாங்க. இதோடு மட்டுமல்ல, இதை ஒட்டி அவருக்கு கிடைச்ச டிப்ஸ் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து பல பேரை தூக்குறாங்க. இது எல்லாம் சேர்த்து ஓவராலாக 2900 கிலோ அளவுக்கான அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்படுகிறது. இதெல்லாம் ஜஸ்ட் 27-28 நடந்தது. அக்டோபர் 27-28 மல்டிபிள் லொகேஷன்ல இவங்க ஆல்ரெடி பிளான் மல்டிபிள் லொகேஷன்ல இருந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. போலீஸ் வந்து உஷார் நிலையில இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எங்கன்னு தெரியாது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சஹரன்பூர்ல டாக்டர் அடில இது பண்றாங்க. இந்த அடில ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் பேர் ஷக்கீல்னு பேர். அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் வந்து மெடிக்கல் காலேஜ். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி லக்னோல ஒரு பெண் டாக்டர், அவங்க பேர் ஷாஹின்னு பேரு, அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க கார் டிக்கில இருந்து ஒரு AK-47 கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. வண்டியை ஓட்டு போனவர் உமர், ஹீஸ் a டாக்டர். அதுக்கப்புறம் வந்து இது சம்பந்தமா அரெஸ்ட் ஆயிருக்க அடில் அகமத் டாக்டர், ஷக்கீல் அப்படிங்கிறவர மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்ப அரெஸ்ட் ஆயிருக்கிற ஷாஹின் என்கிற பெண்மணி, அவங்க ஒரு டாக்டர். அப்ப இது ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு டெரரிஸ்ட் நெட்வொர்க்ல வர்றாங்க. ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு ஒன்று ரொம்ப பூதாகரமாக டெவலப் ஆயிட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த ஒயிட் காலர் டெரரிசம் கட்டமைக்கப்படுறதுங்கிறது திடீர்னு இன்னைக்கு வந்ததில்லை. இதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. இது ரொம்ப காலமாக இருக்கிற விஷயம். 2001 நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட அப்சல் குரு, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை வந்து 2013 தூக்கிலிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அந்த தூக்கு உத்தரவை உறுதி செய்தது, அவரை தொங்க விட்டாங்க. ரைட். அந்த அப்சல் குரு படிக்கிற காலத்தில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அவர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வர்றப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பயங்கரவாத இயக்கத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த படித்தவர்கள் பயங்கரவாதிகளாக மாறுவது அப்படிங்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதத்தில் ஒரு பகுதியாகவே இருக்கு. இது திடீர்னு புதிதல்ல, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமாகி இருக்கு, அப்படி சொல்லலாம். ஆனால் புதிதல்ல, ரொம்ப பெருசு பண்ணியிருக்காங்க. இது இந்த இடத்துல தான் ஒரு மாவோயிசத்துக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, மாவோயிஸ்ட் சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய படிப்பாளிகள் அவங்க அத்தனை பேரும் ஒரு கருத்தியல் ரீதியான ஆதரவாளர்களா இருப்பாங்க. நகர்ப்புற நக்சல்ஸ்ன்னு அவங்கள சொல்றோம். ஆனா அவங்க யாரும் ஆயுதத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா அருந்ததி ராய் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட், ஆனால் மாவோயிஸ்டுடைய தீவிர ஆதரவாளர். அவங்க வந்து இப்போ ஒழிக்கப்பட்டு வருகிற மாவோயிஸ்டுகளை பற்றி பேசுகிறப்போ காந்தியன்ஸ் வித் கன்ஸ் அப்படின்னு எழுதினாங்க, தீவிர. ஆனால் அவங்க ஒரு நாள் AK-47 எப்படி இருக்குன்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கருத்தியல் ஆதரவாளர்களாக இருப்பாங்க, ஆயுதங்களை சுமந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தில் படித்தவர்கள் கருத்தியல் ஆதரவாளர்களாக இருக்கிறவர்களே ஆயுததாரிகளாகவும் மாறுகிறார்கள். இதுதான் இந்த மாவோயிச பயங்கரவாதத்துக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கும் இடையில இருக்க ஒரு சட்டிலான டிஃபரன்ஸ். இந்த மாதிரி இருந்திருக்கிறது. அதனால இப்போ என்ன, இப்போ புலனாய்வு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த பயங்கரவாதத்தால் யார் ஈர்க்கப்படுறாங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், சும்மா வெட்டியாக உட்காந்துருவேன், யங்ஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் இதன் பால ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா இந்த எல்லைக்கு அப்பாலிருந்து ஏதோ ஒரு பணம் வருது அதுக்காக அப்படின்னு. இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்டர்ஸுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, நல்லாவே படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மத ரீதியாக ஈர்க்கப்பட்டிருக்காங்க. தீவிர மத உணர்வு. இதை தவிர்த்து வேற ஒன்றுல மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ நிறைய கோஸ்டல் ஏரியாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தொடர்ந்து நம்மளுமே பார்க்குறோம், குண்டு பற்றின கால்ஸ் வருது, மிரட்டல் வருதுன்னு தொடர்ந்து நம்ம சென்னையிலேயே நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இது ஒரு நெட்வொர்க்காக இயங்குது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ ஒரு சேலஞ்ச். முன்னால் 2022 கார் வெடிப்பு தமிழ்நாட்டில் நடந்தது, கோயம்புத்தூர் நடக்கலையா? 2022 அக்டோபர் 23 கார் வெடிப்பு நடக்கலையா? நடந்தப்போ அது சிலிண்டர் வெடிப்புன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வேற விதமாக போகுதுன்னு தெரிஞ்சதும் கடைசியில் எண்ணெயை
விசாரணைக்கு அவர்களே மாற்றி விட்டாங்க, மாநில அரசு மாற்றி விட்டது. டெல்லியை பொறுத்தளவில் இந்த விதமான பாம் பிளாஸ்ட்டுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது 1996 2011 வரைக்கும் 17 பாம் பிளாஸ்ட்டு டெல்லியில் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாம் பாம் பிளாஸ்ட், ஞாபகத்தில் வச்சு. 2011 டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அதில் ஒரு கேட் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன், அதுக்கு வெளியில் ஒரு சூட்கேஸில் வைக்கப்பட்டிருந்த பாம் வெடித்து 15 பேர் செத்து போனாங்க, 20 பேர் காயமடைஞ்சாங்க. 2005 சரோஜினி நகர் அந்த பகுதியில் வெடித்த ஒரு பாம் பிளாஸ்டில் 62 பேர் செத்து போயிருக்காங்க. 2008 இந்த கரோல் பாக், கிரேட்டர் கைலாஷ் இந்த பகுதியில் நடந்த பாம் பிளாஸ்டில் ஒரு 5 இடத்துல நடந்த 30 பேர் செத்து போயிருக்காங்க. இது எல்லாம் 96 2011 வரைக்கும் நடந்தது. 2011 2025 வரைக்கும் லாஸ்ட் 14 இயர்ஸ் இந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகியிருந்தது. ஈவன் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் முஸ்லிம்களால் முன்னெடுக்கப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஷாஹின் பாக், இல்ல ஷாஹின் பாக் இதுலலாம் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி நடக்கல. அதுக்காக சொல்றேன், அப்ப கூட திடீர்னு இப்போ கரெக்டா பீகார்ல செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக டெல்லி ஒருவேளை முன்னாடியே சில இடங்களை பிளான் பண்ணி அதை வந்து ரீச் அவுட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இங்கதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதை பத்தி சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடில் அகமதுடைய அரெஸ்ட், அப்புறம் ஷக்கீலை தூக்கி இருக்கிறது, இப்போ இந்த உமரோட நெட்வொர்க்கில் யார் யார் இருந்தாங்களோ அவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே தூக்கிட்டாங்க. அதனால பதற்றத்தில் பேனிக் ஆகி ஒரு அவசரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஃபிடாயின் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஃபிடாயின் அட்டாக்னா சூசைட் அட்டாக், இதை அப்படித்தான் பார்க்க முடியும்னு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து தனியாக வெடிகுண்டுங்கிறத பயன்படுத்தாமல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. இதுலேருந்து நம்ம ஓவராலாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் ஒரு பெரிய சதி ஒன்று போய்கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சதியினுடைய வெளிப்படையான முகத்தை ஒரு ஆகஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆகஸ்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி சீனாவுக்கு போயிருந்தார். அங்கே புட்டினை சந்தித்து கார்லேயே 45 நிமிஷம் பேசினார். அப்புறம் அந்த வென்யூக்குள்ளே போய் வேற ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, அதே நாளில் டாக்காவில் ஒரு வெவ்வேறு ஹோட்டலில் சிஏவுடைய உயர்நிலை உளவாளி ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அருந்தி இருந்த பானத்தில் வந்து பொலோனியம் அப்படிங்கிற கதிரியக்க தனிமம் கலந்திருந்தது. ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஒன்று, அது வந்து பொலோனியம் 210 அப்படிங்கிறது, அது கலந்துருந்தது. அதே போல் அதே நாளில் இன்னொரு ஹோட்டல், அதாவது ஷெரட்டன் நினைக்கிறேன், டாக்கா ஷெரட்டன் ஹோட்டலில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவாளி ஸ்விம்மிங் பூலில் மிதந்துட்டு இருந்தார். அதே எப்படி கொல்லப்பட்டார்? கொல்லப்பட்டதுக்கு தடையுமே கிடையாது. அதே நாளில் இன்னும் 2 ஹோட்டலில் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட 2 ஐஎஸ்ஐ உளவாளிகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. ஹோட்டல் சிப்பந்தி என்ன சொன்னாங்க, படியிலிருந்து விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னாங்க. இந்த 4 பேருமே நமக்கு எதிரான உளவாளிகள். இவங்க எப்படி இந்த கதையை முடிச்சாங்க என்ன எது யாருக்கும் தெரியாது. இதில் ஒரு இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்னன்னா, இதை வந்து ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பு சிலதை ஸ்மெல் பண்ணி அவங்க கொடுக்க ராவும் ரஷ்ய உளவு அமைப்பு கூட்டாக இந்த டாஸ்கை மேற்கொண்டு மோடியை குறிவைத்த உளவாளிகளை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து டாக்காவில் கொல்லப்பட்ட சிஏஏ உளவாளி அங்கே இருக்க சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டில் பங்களாதேஷ் இராணுவத்துக்கு ரகசியமாக பயிற்சி அளிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர். அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிங்கிற டெசிக்னேஷனில் அவர் வந்து இறங்கியிருந்தார். ஆனால் அவர் பார்த்துட்டு இருந்த வேலை வேற. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்ததே சீனாவில் இருக்கிறப்பவே மோடியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணார். அதற்காக வந்திருந்தார். அதற்கு முன்னாலே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ரஷ்ய இந்திய உளவு அமைப்புகள் அதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னால் இந்திய வரலாறுல வெளிநாட்டிலேயே நம்முடைய தலைவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 1966 ஜனவரி 11 நினைக்கிறேன், அன்றைக்கி லால் பகதூர் சாஸ்திரி சோவியத் ரஷ்யாவில் இருந்த டாஸ்கெண்டில் மர்மமான முறையில் மரணமடைந்தார்.
ரொம்ப நல்லா இருந்தது, ஹெல்த்து நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்தார். ஏன்னா 65 நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில போர் நடந்தது. 66 ஜனவரியில் அவர் கையெழுத்து போடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் தாஷ்கண்டில் அவர் இறந்துருந்தார். இன்னைக்கு அந்த தாஷ்கண்ட் வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. அன்னைக்கு சோவியத் ஒன்றியத்தில் இருந்தது, சோவியத் ரஷ்யாவில் இருந்தது. ஸோ அவர் இறந்தார். அதே போல் அதே ஆண்டு 1966 ஜனவரி 24 இந்திய அணுசக்தியினுடைய தந்தைன்னு சொல்லப்படுகிற ஹோமி பாபா அவர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. மும்பையிலேருந்து கிளம்பி ஜெனீவாவுக்கு போகிறப்பே மான்பிளாங்க் மலையில் அந்த ஃப்ளைட்டு மோதி சுக்குநூறாகி அந்த ஃப்ளைட்டில் பயணித்த 106 பேரும் கொல்லப்பட்டார்கள். அதில் அவரும் இன்னைக்கு வரைக்கும் அது மர்மம், அது திட்டமிட்ட செயல், குறிப்பாக அதுக்கு பின்னால் சிஐஏ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருந்தது. அதே போல தான் லால் பகதூர் சாஸ்திரியுடைய மரணம் தொடர்பாக இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் உண்டு. ஆனால் இந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு 1993 கிடைச்சது. 1993 கிரிகோரி டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் சிஐஏ உயர்நிலை உளவாளி ராபர்ட் க்ரௌலின்னு பேர். அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வெர்பேக், கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அன்எடிட்டடாக அவர் சொன்னதை அப்படியே தொகுத்து 1993 கான்வர்சேஷன்ஸ் வித் க்ரோ அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதில் அந்த சிஏஏ உளவாளி ராபர்ட் க்ரௌலி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹோமி பாபா போட்டுன்னு நாங்கள் தான். அவர் பயணம் செய்த அந்த விமானத்தினுடைய கார்கோ பகுதியில் நாங்கள் டைம் பாம்பர் வச்சுருந்தோம். அது வெடிச்சு அதை வந்து அந்த டைம் பாம்பரை முதல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ சிட்டி சொல்லியிருப்பார், அந்த சிட்டிக்கு மேலே தான் வெடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ரிமோட்டில் அந்த டைமை மாற்றி மலை மேலே முட்டி இது பண்ணுற மாதிரி நாங்கள் பிளேஸ் பண்ணோம். அதுக்கு பின்னால் நாங்கள் இருந்தோம். அதே போல் லால் பகதூர் சாஸ்திரி மரணத்துக்கு பின்னாலும் எங்கள் கைவண்ணம் தான் இருந்தது அப்படின்னு உறுதி செஞ்சிருப்பார். அது காரணமும் அவர் சொல்கிறார். என்னன்னா, அன்றைக்கு இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனை ரொம்ப தீவிரமடைந்து இருந்தது. இந்தியா அணுகுண்டை தயாரித்து விடக்கூடாது என்பதற்காகவும், அந்த முயற்சியில் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அணு சக்தி விஞ்ஞானியையும் அன்றைக்கு பிரதமராக இருந்தவரையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணினோம்னு அவர் சொல்லியிருந்தார். இவ்வளவும் இருந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ சர்வதேச இதுல அதுதான் மோடியும் மேடையில சொல்லியிருப்பாரோ, திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்னு பேசியிருக்காரு. இது என்ன, சீனாலேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி திரும்பி வந்ததுக்கு பிறகு இங்கே செமிகண்டக்டர் சமிட் ஒன்று நடந்தது. அதில் மோடி பேசுகிறப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த மாதிரி சீனா போயிருந்தேன்னு சொல்லுவார், கை தட்டுவாங்க. அப்போது மோடி என்ன சொல்லுவார்னா, நான் சீனாவுக்கு போனதுக்காக கை தட்டுறீங்களா, இல்லாட்டி பத்திரமா திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்ற ரொம்ப சட்டிலாக சொல்லியிருப்பார். பத்திரமா திரும்பி வந்ததற்கான பட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க, விடை கிடைக்காமல் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் வர தொடங்கின. இதே போல நிறைய நடந்தது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்தியாவில் லக்னோவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பில் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டு கொண்டு இருக்க ஒரு இளம் விஞ்ஞானி ஆகாஷ் தீப் குப்தான்னு பேர். 30 வயசு, எந்த இஷ்யூவும் கிடையாது உடம்புல. அவர் தீபாவளிக்காக லீவ் எடுத்துகிட்டு வர்றாரு. திடீர்னு சாயந்தரம் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க, மாரடைப்புனால செத்துட்டாங்கங்கிறாங்க. இதுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ இது சம்மந்தமாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த யூபியுடைய ஃபார்மர் டிஜிபி விக்ரம் சிங் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு பின்னால் சர்வதேச சதி இருக்கலாம். இதே போல தான் இதுக்கு முன்னால் விண்வெளி ஆய்வுகளின் தந்தைன்னு சொல்லப்படுற விக்ரம் சாராபாய் இறந்தார் அப்படிங்கிறாங்க. 1971 டிசம்பர் 30, 31 ஏதோ ஒரு தேதி. அப்போ வந்து விக்ரம் சாராபாய் நல்ல ஹெல்த்தியாக இருக்கார், 51 வயசு. அப்போ அன்றைக்கி அவர் படுக்க போகிறதுக்கு முன்னால் கடைசியாக அவர் அப்துல் கலாம்கிட்ட பேசுகிறார். அவர் வந்து ஏதோ ஒரு ராக்கெட் லான்ச்சை பற்றி அவர் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு படுக்கிறாரு, அப்படியே இறந்து போயிடுறாரு. திடீர் மாரடைப்புங்கிறாங்க. எப்படி என்னென்ன புரிஞ்சுக்க முடியல. அவருடைய உடல் அஹமதாபாத்தில் எரியூட்டப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய மர்மம். ஸோ அதை அவர் கோட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்பி நாராயண் விஞ்ஞானி, அவர் என்ன பாடுபடுத்தப்பட்ட காரணம், அவர் கிரையோஜெனிக்கில் பெரிய எக்ஸ்பர்ட். இந்தியாவில் கிரையோஜெனிக்கில் இந்தியா தன்னிறைவு அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய வல்லரசு அதற்கு பின்னால் இருந்தது. அந்த வல்லரசுக்கு பின்னால் இங்கே இருந்த சில அரசியல் சக்திகள் இருந்தன. அன்னைக்கு வந்து கேரளாவில்
ஏகே ஆண்டனிக்கும் கருணாகரனுக்கும் இடையில பதவி சண்டை. அன்னைக்கு பதவியில் இருந்தது கருணாகரன். அவரை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை அத்தனை கஷ்டமும் கொடுத்த கேரள போலீஸ். நீதிமன்ற காரணத்தினால அவர் வெளியில வந்தார். நீதிமன்றம் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்த காரணத்தினால அவர் வெளியில வந்தார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில ஒரு 15 ஆண்டு காலம் இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளவு சொல்லனா வேதனைகள். அதுக்கேற்றபடி இந்த வல்லரசு நினைத்தபடியே 15 ஆண்டுகளுக்கு கிரையோஜெனிக் ஏரியால இந்தியா தன்னிறைவை அடையலை. இன்னைக்கு நம்ம அடைஞ்சிட்டோம், அது வேற. ஸோ 15 ஆண்டுகள் நாம் அதில் பின்னடைவை சந்தித்திருந்தோம். இத்தனையும் நடந்தது. இப்போ இந்த ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரத்தில் தான் இப்போ டெல்லி குண்டுவெடிப்பு எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று எல்லாமே செங்கோட்டையை மையமாக இருக்கு. இதுக்கு முன்னால ஃபார்மர்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் குடியரசு தினத்தன்னைக்கு அப்படி நாட் பண்ண முடியுமா? ஏன்னா செங்கோட்டை தான் மெயின் பிளேஸ். அப்படி நாட் பண்ணிக்க முடியுமா? எல்லாமே அங்க செங்கோட்டை மட்டுமே இல்லையே இந்தியாவில். ஏன் செங்கோட்டையை தொடர்ந்து குறிவிக்கிறாங்க அப்படிங்க, அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். அங்கேயே பண்ணிட்டா பயப்படுவாங்க. செங்கோட்டையை சுத்தின ஏரியா முழுக்க ஓல்டு டெல்லி. அங்க இருக்கிற பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன். இதை யாரு எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டும் அதுக்கு நடுவில் இருக்கலாம்ல. நான் முஸ்லீம் மக்களை குறை சொல்ல மாட்டேன். அதுல எவ்வளவோ தேசபக்தி உள்ளவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ நியூட்ரலானவங்க இருக்காங்க. ஆனா முஸ்லீம் மாஸ் அங்க இருக்குல்ல. ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்க மத்தியிலே. ஏன்னா அது ஓல்டு டெல்லி. அது பக்கத்துல சாந்தினி சவுக்கு அது இது ஃபுல்லா ரொம்ப ஒரு நெரிசலான பகுதி அது முழுக்க. அந்த இடத்துல நீங்க எது பண்றதுனா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இப்போ விவசாயிகளுடைய அந்த போராட்டம்னு சொல்லப்பட்ட அந்த பஞ்சாப் ஹரியானா பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம் நடந்தது இல்லையா? ஆமா. அப்போ ஒரு குடியரசு தினத்தன்னைக்கு தானே திடீர்னு அந்த செங்கோட்டையை முற்றுகையிட்டு தேசக்குடியை அகற்றிட்டு காலிஸ்தான் பறக்க விட்ட அவலம்லாம் நடந்தது. ஒவ்வொருத்தரும் அதை டார்கெட் பண்றாங்க. அது ஒரு அடையாளப்படுத்துறது. அதாவது இந்திய இறையாண்மையிலேயே அவங்க கை வச்சுட்டதால ஒரு கற்பனை. இப்போ 2001 பார்லிமெண்ட்டையே அட்டாக் பண்ணோம். ஏன் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வேற கட்டடமே இல்லையா? அப்படின்னா அதனுடைய சிம்பாலிக்கான பொருள் என்ன? இந்திய இறையாண்மை மீதே நாங்கள் கை வைக்கிறோம், முடிஞ்சா தடுத்துப்பாரு. இதுதான் அவங்க. அது அப்போ வாஜ்பாய் ஆட்சி. பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது பின்னாடி யார் இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க, ஒரு கனத்த இதயத்தோட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் எல்லா கோணங்கள்லயும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா கோணங்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு சதி முழுக்க முழுக்க இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாமா? நிச்சயமா வெளிநாட்டு சதி இருக்குங்கிறது மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஆழமான பொருள் உண்டு. இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னா, இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிற ஆபரேஷன் சிந்தூர் தொடரலாம்னு அர்த்தம். நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி டெசிஷன் ஒன்று நம்ம எடுத்தோம். அது ஒரு பேரடிம் ஷிஃப்ட். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் பயங்கரவாதிகள்னா அவர்களை தண்டிக்கிற வேலையை மட்டும்தான் இந்திய அரசு கவனித்து வந்தது, இராணுவம் கவனித்து வந்தது. இனிமேல் பயங்கரவாதிகளால் ஒன்று நடக்கும் என்றால், ஒரு மோசமான காரியம் இந்தியாவில் நடக்கும் என்றால், பயங்கரவாதிகளுக்கு யார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கிறார்களோ அவர்களையும் பயங்கரவாதிகளாகவே நாங்கள் கருதுவோம். பயங்கரவாதிகளுக்குரிய தண்டனையை நாங்கள் அவர்களுக்கும் கொடுப்போம். அவர்கள் அமைப்பாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், எதுவாகவும். இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே வெறும் அந்த தீவிரவாத முகாம்கள் தான் அழிக்கப்பட்டுச்சு, சப்போர்ட்டிங்கா இருந்தவங்க அழிக்கப்பட்டாங்கன்றதுதான் பேச்சு. நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, நீங்க பாகிஸ்தானே நம்ம பிஓகே நம்ம திரும்ப எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க சொன்ன அந்த ஃபேக்டர் எங்களுக்குன்னு சில கோட்பாடு வச்சிருக்கோம் அப்படின்ற இதெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. இனிமேல் பயங்கரவாத அடிக்கிறதுக்கே அந்த கிளாஸ் வச்சுட்டு தான் உள்ள போனாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா, அப்படி போயிருந்தால் ஆக்சுவலா அந்த ராணுவத்தை நம்ம தண்டிச்சிருக்கணும். நம்ம ராணுவ நிலைகளையே கை வைக்கல. இல்லை, நம்ம ராணுவ நிலைகள்னா அவங்க, அதாவது இப்போ நம்ம மேலே யார் யார் கை வச்சாங்களோ ராணுவ நிலைகளே இப்போ அவங்களுடைய விமானப்படை நம்ம மேலே தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. அதனால இப்போ பாகிஸ்தானுடைய பல விமான நிலையங்கள், குறிப்பாக அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய கண்காணிப்பு அமைப்பு, அந்த சிஸ்டம், ரேடார், இதெல்லாம் நம்ம தகர்த்தோம் இந்த லெவலில். ஆனால் நாம் தாக்கி அவங்களில் எத்தனை இராணுவ வீரர்கள் இறந்தாங்க? இருக்காது. ஆனால் நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அந்த முகாமில் இருந்தது. நம்ம அதைத்தான் டார்கெட்டாக பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னோம், இனிமேல் இப்படி வந்தால் அவர்களையும் நாங்கள் பயங்கரவாதிகளாக கருதுவோம். இதுல பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் somebody is backing பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஃபண்டிங் அப்படிங்கிற ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா ஃபண்டில் அவங்க எவ்வளோ நிலை தடுமாறி இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஃபேக்டரும் இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஏன்னா இப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக நிறைய
முன்னாடி இருந்த இந்தியா கிடையாது. இப்போ நம்ம இண்டிபெண்டா நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், அடிச்சா திருப்பி அடிக்கிறோம், அது யாரா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறோம். சமீபத்துல நடந்த ட்ரம்போட விவகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் இதுக்கான ஃபேக்டரா இருக்கா? அப்போ நமக்கு இந்தியாவுக்கு எதிரிகள் அதிகமாயிட்டே போறாங்க. இல்லை, இந்தியாவில் இப்போ நடந்த தாக்குதலுக்கு பின்னால் இப்போ நேரடியாக அமெரிக்கா இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு பின்னால் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவைப்படும் பல நேரங்கள் எப்போதுமே. அதாவதுங்க, அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு, தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தேவைப்படும். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு பேட்டரை உடி ஒருத்தன் தேவைப்படுவான், ஒரு கில்லர் மெர்ச்சன்ட், ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் ஒருத்தன் தேவைப்படுவான். தெற்காசியாவில் அந்த விதமான ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் வந்து பாகிஸ்தான். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் எதை வச்சு சம்பாதிப்பான்? கொல்றதை வச்சு சம்பாதிப்பான். அதுக்கு ஒரு பெரிய தொகை சம்பாதிப்பான். அதே போல் தான் பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே இந்த விதமான காரியங்களை ஒட்டித்தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து செஞ்சு தரேன் அப்படிங்கிறீங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஓட்டின காலத்திலேயே அமெரிக்க ஹெல்ப்போட IMFலேருந்து அதுக்கு நிதி கிடைக்குது. ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, IMFலேருந்து கிடைச்ச நிதியை பாகிஸ்தான் அப்படியே ஒரு இடத்துல அவங்க வந்து டம்ப் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது எது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பிட்காயின் ஆர்கனைசேஷனில் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ IMFலேருந்து கொடுத்தது திரும்ப ட்ரம்ப்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு போயாச்சு. இப்போ இந்த மாதிரியாலாம் நீங்கள் இந்தியாட்ட பேரம் பேச முடியாது. நான் உனக்கு இவ்வளோ கொடுப்பேன், நீ இப்படி இந்த மாதிரி சீப்பாக என்றைக்குமே போக முடியாது இந்தியாவில். அதுவும் மோடியின் இந்தியா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பாகிஸ்தானை கமாண்ட் பண்ணலாம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்குது. ஒவ்வொரு தேசத்துலையும் குறிப்பாக அதுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்கிட்டேருந்து அது பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. சவுதிகிட்டேருந்து இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். இங்கே எப்படி IAS அப்படின்னு இருக்கோ, அங்கே வந்து பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது, PAS. அப்போ தான் புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூலி ரெக்ரூட்டட் PAS அதிகாரிகள்கிட்ட அவங்க பிரைம் மினிஸ்டர் ஷாபாஸ் ஷெரீப் பேசுகிறார். அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு விதத்தில் நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன். ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் பாகிஸ்தான், ஆனால் இன்றைக்கு பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறது. பல நாடுகளிடம் கையேந்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு அணு ஆயுத வல்லமை பெற்ற ஒரு தேசம் கை நீட்டி பிச்சை எடுப்பது எத்தனை கேவலமானது. வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம். புதிய அதிகாரிகளாக வருகிற நீங்களாவது நம்முடைய நிலையை யதார்த்தமாக புரிந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இந்த தேசத்தின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அப்படின்னார். அப்போது வெளிப்படையாக சொல்கிறார், ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டு இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் கூறினார். இது உண்மை. ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பெருசாக மீண்டு வரல. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பணவீக்க விகிதம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் 38%. 38%னா நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எங்கேயோ இருக்குது விலைவாசி, ஏதோ ஒரு இடம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற இராணுவத்தினர் அவங்க இந்தியாவை சுற்றி இருக்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? எக்கனாமிக்கெல்லாம் ட்ராப் ஆகுது, தீவிரவாதத்தை அதாவது நம்ம பொருளாதாரம்னு மட்டுமே பார்க்க தேவையில்லை. சுற்றி வேற இருக்க எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு அமைப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு நிலையற்ற அரசுன்னு ஒன்று இருக்கு, இல்லாட்டி நிலையற்ற அரசியல். ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சினரியோ அங்கே இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. இந்த ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிறதுலேருந்து எல்லாமே நம்மிடம் இருந்து மாறுபடுகின்றன. ஸ்டெபிலிட்டி இருந்தால் இப்போ இந்த திங்கட்கிழமை பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 27வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னா, பாகிஸ்தானுடைய தளபதி ஆசிம் முனீர் இருக்கார்ல, அவருக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸை கொடுத்துருக்காங்க. ஈவன் நீதித்துறையில் அவர் தலையிட முடியும், அவர் தீர்மானிக்க முடியும். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்வீப்பிங் அதிகாரத்தை இதை வந்து ஆசிம் முனீருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்திருக்கு. முன்னால் அயூப் கான், அதுக்கப்புறம் ஜியாவுல் ஹக், அதுக்கப்புறம் முஷாரஃப், இந்த 3. இப்போ 4வதாக இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கூ அட்டெம்ப்ட் அப்படிங்கிறாங்க. அரசியல் சாசன ரீதியிலான ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அமெரிக்கா
துணையோட அவர் செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் அமெரிக்காவோட அமெரிக்கா ஆட்சி இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் அமெரிக்காவும் நெருக்கமாயிற்று. அப்போ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்டது. அதை ஒட்டி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் வச்சு விருந்து கொடுக்குறார். யாருக்கு விருந்து கொடுத்தார்? ஆசிம் முனீருக்கு கொடுத்தார். பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணலையே. பாகிஸ்தான் பிரதமருக்கு அவர் கொடுக்கல, பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அவர் வந்து விருந்து கொடுத்தார். அப்படின்னா ராணுவ ஆட்சி தான் அங்க நடக்குது. அங்க கிட்டத்தட்ட மறைமுகமா இந்த சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு வாய்ஸ் ஏதாச்சும் நடந்தா வந்து பிரதமர் மேல போட்டலாம், ஆனா பவர் மொத்தம் நம்ம தளபதி கொடுக்கல. இல்ல அப்படி இல்லை, நீங்க பிரதமர் மேல போடுறதுக்கு பிரதமர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து இப்போ டம்மி போஸ்ட் மாதிரி ஒரு நாமினல் ஹெட்டுங்கிற லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் அதை வந்து 27வது அமெண்ட்மெண்ட்டு உறுதி செஞ்சிருக்கு. 27th அமெண்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு அமெண்ட்மெண்ட். அப்படின்னா இப்போ இதை உறுதி செஞ்சிருக்கு, இதெல்லாம் வேற. இதனுடைய இம்ப்ளிகேஷன் இப்போ நமக்கு என்ன, இந்தியாவுக்கு அதனுடைய எதிரொலி என்ன அப்படின்னா, ஒரு இராணுவ தளபதியை வந்து நீங்கள் ஒரு ஆல் பவர்ஃபுல் பர்சனாக பாகிஸ்தானில் கொண்டு வந்தீங்கன்னா அவர் எதை நோக்கி போவார்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இராணுவ ரீதியிலான தீர்வை நோக்கி போவார். அப்போ முன்னை காட்டிலும் இந்தியாவுடனான கான்ஃபரன்டேஷன் ரொம்ப அதிகப்பட்டது. இந்த மாதிரியான தாக்குதல் காட்டுதோ அதெல்லாம் இது நம்ம தற்காலிகமா தான் அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான தாக்குதல்ல ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கும் பொருளாதார சேதங்கள் அப்படின்னு இருக்கும் ஒரு வாரோ ஒரு விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ நம்மள அந்த இடத்துக்கு புஷ் பண்றாங்க உலக நாடுகள். இல்லை இதில் என்னன்னா, இதில் நம்ம நோக்கி புஷ் பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இம்மிடியேட்டாக அதுக்காக திரும்ப செகண்ட் ஆப்ரேஷன் சிந்தூரையும் கையில் எடுக்க முடியாது. அப்போது குறிப்பாக அமெரிக்கா என்ன உலக நாடுகளுடைய கருத்துங்கிறது ஒரு வார்னு வந்தாச்சுன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் அணு ஆயுத வல்லமை கொண்ட ஒரு தேசம். ஒரு எல்லைக்கு மேலே போர் போய் அது அணு ஆயுத போராக வெடித்தா இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் என்ன ஆகுங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் இதை மட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? 10ஆம் தேதி டெல்லியில் கார் பிளாஸ்ட் நடந்ததில்ல, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 13 பேர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. ரைட். 11ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் அங்கே இருக்க நீதிமன்றத்துக்கு வெளியில் ஒரு காரில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து 15 பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ கவுண்டரை எப்படி கேரி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து ஆப்கானில் தரிக்க தலிபானுடைய கைவண்ணம்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லது, அப்படியே சொல்லட்டும். அதனால we can face அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அது மோடிக்கு தெரியும், அஜித் தோவலுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். வாட் வில் பி த நெக்ஸ்ட் மூவ் ஆஃப் தி கவர்மெண்ட் இந்த மாதிரி விவகாரத்தில்? இன்னும் நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் தேடுறாங்க. 2011லேருந்து 2025 வரைக்கும் 14 வருஷம் இந்த மாதிரியான ஒன்று நடக்கலை. அப்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ நடத்தினது யார், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யார், என்ன செய்யணும், இது வந்து விசாரணை ஒரு பகுதி. எதிர்காலத்தில் இந்த மாதிரியே நடக்கக்கூடாதுன்னா செக்யூரிட்டி சைடு எங்கே லேப்ஸ் இருந்தது இதெல்லாம் பார்த்தாகும். இப்போ அந்த வெடிப்புக்குள்ளான காரு செங்கோட்டை பக்கத்தில் இருக்க மாஸ்க்கு முன்னால் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு மத்தியானம் 3லேருந்து 6:48 வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்தது. 48க்கு கார் எடுத்திருக்காங்க, 6:52 பிளாஸ்ட் ஆயிடுச்சு. 4 நிமிஷம். அது சிசிடிவி காட்சிகளும். இப்போ இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். செக்யூரிட்டி ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் அன்டிடெக்டபிளாக இருந்தால் அது எப்படி பண்ணுறது? அப்போது இதுக்கான ஒரு புதிய உத்திகள் இல்லை, இன்னும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு, எதையுமே கண்டுபிடிக்கக்கூடிய திறன் பெற்ற கருவிகள் நமக்கு தேவையா, என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்கணும். இது நமக்கு சில படிப்பினைகளை வழங்கியிருக்கும். ஸோ ஒரு பக்கம் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறவர்களை தண்டிப்பது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அதற்கு பின்னால் இருப்பவர்களை தண்டிப்பது, அவர்களை நேரடியாக தண்டிக்கிறதா மறைமுகமாக தண்டிக்கிறதாங்கிறத மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றை மட்டும் பாகிஸ்தான் எப்போதும் நினைவில் கொள்ளணும், இந்தியா வந்து ஒரு லேசுப்பட்ட நாடு அல்ல. இதுக்கு முன்னால் 70s பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற கிழக்கு பாகிஸ்தான் உடஞ்சி தனி நாடாயிற்று. அதன் மூலமாக பாகிஸ்தான் மொத்த தேசத்துடைய மக்கள் தொகையில் 50% மக்கள் தொகை அதற்கு இல்லாமல் போயிற்று. எதிர்காலத்தில் பலுச்சிஸ்தான் மட்டும் இல்லாமல் போயிற்று அப்படின்னா பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் 60% இல்லாமல் போயிடும்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தானில் மோரார்லஸ் மிகப்பெரிய நிலப்பரப்பு பலுச்சிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் வந்து மொத்த மக்கள் தொகையில் பாகிஸ்தான் மக்கள் 2% தான். ஆனால் நிலப்பரப்பு ரொம்ப பிரம்மாண்டமானது, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பலுச்சிஸ்தான் பார்டரா ஆப்கானும் இருக்கு, ஈரானும் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கு. இதுக்கு முன்னால 2014 பிப்ரவரியில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அஜித் தோவல் வந்து நானி பல்கிவாலா மெமோரியல் கெஸ்ட் லெக்சர் ஒன்று கொடுத்தார். அன்னைக்கு அவர் வந்து அட்வைசர் கிடையாது, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது. ஏன்னா அப்போது மோடி வரல, அதுக்கு அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து தான் மோடி பதவியே இருக்கிறார். நான் சொல்கிறேன் 2014 பிப்ரவரி, இந்த டேட் மறந்துட்டேன். அன்னைக்கு அவர் வந்து பேசுகிறார். அப்போது அவர் சொன்னார், ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். மும்பையில் நடந்தது போன்ற ஒரு தாக்குதல் இன்னொரு முறை இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று சொன்னார். அது வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் அல்ல அந்த ஸ்டேட்மெண்ட். அதனால இப்போது இந்த டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு திட்டவட்டமான விலையை அதுக்கு காரணமானவர்கள் கொடுத்தாக வேண்டும். பக்கத்து நாட்டில் பல சம்பவங்கள் நடக்கும், நடந்ததை வச்சுட்டு நாம லெசன்ஸ் கொடுக்குறோமா இல்லையாங்கிறத நாம நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். எல்லா பதிலடியும் டிக்ளேர் பண்ணிட்டு வெளிப்படையாக செய்தாகணும் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல கிடையாது. சில இது சத்தம் இல்லாமல் நடந்திருக்கும், இது எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாமே இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு திட்டவட்டமான பிளானிங் இருக்கும், அது எக்ஸிகியூஷனை பொறுத்து இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய கருத்துக்கள் சார், ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.